ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிற டாபிக் ஜூபிட்டர் பிளானட் பற்றி, அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஜூபிட்டரை புரிய வைக்கிறதுக்கு நான் இந்த ஆரஞ்சு பழமும் இந்த கோலி குண்டும் கொண்டாந்துருக்கேன். நம்ம இந்த வச்சு ஜூபிட்டர் புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் கான்டென்ட்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே இந்த சேனலை விசிட் பண்ண வைங்க. என்னோட வெப்சைட் usatamil.com அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் பின்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய சயின்ஸ் கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். நான் உங்ககிட்டயும் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் ஜூபிட்டர் பிளானட் பற்றி. இந்த ஜூபிட்டர் பிளானட் நீங்கள் ஸ்கைல பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் ஒன்ஸ் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நீங்கள் வாயை பொழந்துருவீங்க. ஜூபிட்டர் எவ்வளோ பெரிய ஒரு சமாச்சாரம் உள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஜூபிட்டர் நம்ம நிறைய தெரிஞ்சிக்காம, அது ஜூபிட்டரோட பவர் தெரியாமல் நம்ம உட்காந்துருக்கோம் எர்த்தில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க வானத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஜெக்ட் தான் பளிச்சுன்னு தெரியும். நேக்கட் ஐலயே உங்களால ஈஸியா ஸ்பாட் பண்ண முடியும். ஒண்ணு சூரியன், இன்னொன்னு மூன், 3வது வீனஸ். அது பளிச்சுன்னு தெரியும். 4வது ஆப்ஜெக்ட் ஜூபிட்டர். அதனால நீங்க ஜூபிட்டரை மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. வானத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ் தெரியும், ஜூபிட்டர். இது 2மே அட்டகாசமா தெரியும். இந்த ஜூபிட்டர் ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ணது 5வது செஞ்சுரியில தான் லொகேட் பண்ணாங்க. அந்த ஜூபிட்டர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி பேர் வச்சதே அந்த டைம்ல தான். அது ஒரு காட் நேம்ல பேர் வச்சாங்க. ஸோ ஜூபிட்டர் ரொம்ப காலமாவே கண்டுபிடிச்சு வச்சிட்டாங்க. ஆனா அது பிளானட்னு தெரியாம தான் இருந்தாங்க. ஆனா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, கண்ணுக்கு தெரியுது, நேக்கட் இல்ல அப்படின்றது மட்டும் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. கலீலியோ தான் இந்த ஜூபிட்டர் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணாரு அவரோட டாக்குமெண்டேஷன்ல. இப்போ ஜூபிட்டர் நம்ம ஓவராலா அதனோட கன்ஃபிகரேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது நம்ம ஆர்பிட்ல 5வது பொசிஷன்ல இருக்கு. அந்த 5வது பொசிஷன்ல இருந்து அந்த சூரியன் பக்கத்துல இருந்தாலும் அந்த ஜூபிட்டர் பிளானட் ஒரு எனார்மஸ் சைஸ் அது. அந்த சைஸ் கம்பேரிசன் வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு பழம் சூரியன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜூபிட்டர் இந்த கோலி குண்டு மாதிரி வச்சுக்கலாம். என்னன்னா இப்போ சூரியன்ல இந்த ஜூபிட்டர் எடுத்து நீங்க சூரியன்ல ஒரு 11 டைம்ஸ் நீங்க ஃபிட் பண்ணிட முடியும். அதாவது இந்த டயமீட்டர்ல. ஸோ அவ்வளோ பெருசா இருக்கு ஜூபிட்டர். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் இவ்வளோ பெருசா இருக்கு, இது குட்டி தானே சன் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கேட்கலாம். ஆனா நம்ம இந்த ரெஃபரன்ஸ் நம்ம பூமி வச்சு பார்க்கலாம். இப்போ இதுதான் ஜூபிட்டர் கோலி குண்டுனா, பூமி 1400 டைம்ஸ் நீங்க ஜூபிட்டர் 1400 800 டைம்ஸ் நீங்க ஜூபிட்டருக்குள்ளார நம்ம பூமியை ஃபிட் பண்ண முடியும். இதே இதே பொசிஷன்ல. அப்போ பாத்துக்கங்க. அப்போ நம்ம எர்த்தோட சைஸும் ஜூபிட்டரோட சைஸும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்மளால கிரகிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய சைஸ். ஸோ நம்ம சூரியன்ல 11 டைம்ஸ் இதை போடுறோம் டயகனலி அப்படின்னா, இது ஒரு பெரிய விஷயம். ஜூபிட்டர் அவ்வளோ எனார்மஸா இருக்கு. நம்மளோட எல்லா பிளானட்ஸோட மேஸ் நம்ம ஜூபிட்டர், அதாவது தராசுல ஜூபிட்டர் ஒரு சைடு வச்சுட்டு நம்ம எல்லா பிளானட்ஸையும் கூட்டி இருக்கிற சோலார் சிஸ்டம் எல்லாத்தையும் கூட்டி இன்னொரு இடத்துல போட்டுக்கிட்டோம் தராசுல அப்படின்னா, ஜூபிட்டர் தான் வெயிட் அதிகம். ஜூபிட்டர் 2.5 டைம்ஸ் ஜூபிட்டர் வெயிட் அதிகம். அப்படின்னா பாத்துங்க ஜூபிட்டர் எவ்வளவு பெரிய மேஸ் அப்படின்னு. நம்ம சூரியன் சுத்தி ரிவால்வ் ஆகிறோம். அப்புறம் நம்ம நம்மளோட ஆக்சஸ்ல நம்ம ரொட்டேட் ஆகிறோம். இப்போ எர்த் சுத்துறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகுது. ஆனா ஜூபிட்டர் சுமாரா ஒரு 10 ஹவர்ஸ்லயே ஃபுல் ஆக்சஸ் ரொட்டேட் பண்ணிடும். அவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட். இப்போ அப்படின்னா என்னன்னா, அது அவ்வளோ ஃபாஸ்டா சுத்துது. 10 மணி நேரத்துல அது ஃபுல் ரொட்டேஷன் அடிக்குது அப்படின்னா, அது ரொம்ப ஃபாஸ்டா சுத்துதுன்னு அர்த்தம். சூரியனை சுத்தி ஒரு 11 இயர்ஸ்ல சூரியனை சுத்திரும். ஸோ இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் இவ்வளோ ஃபாஸ்டா போறது இன்னொரு பெரிய ஒரு ரிமார்க்கபிளான விஷயம். அதுதான் இதுல ஆச்சரியமான விஷயம். ஏன்னா மற்ற பிளானட்ஸ்க்கு அந்த ஸ்பீடு கிடையாது. இப்போ ஜூபிட்டர் பாத்தீங்கன்னா அது பெரிய ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் அதுக்கு ஏகப்பட்ட ஸ்பீடு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜூபிட்டரோட மேஸ் எல்லா பிளானட் கூட்டினாலும் கிட்டே வர முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படி என்னன்னா, ஜூபிட்டர்ல மோஸ்ட்லி கேஸ் தான் இருக்கு. அந்த கேஸ்ல 90% ஹைட்ரஜன் இருக்கு. அப்புறம் 10% ஹீலியம் இருக்கு. இந்த கேஸ் கன்ஃபிகரேஷன் எங்கேயோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வேற எங்கேயும் இல்ல. சூரியன்ல மட்டும் தான் இருக்கு இந்த மாதிரி கன்ஃபிகரேஷன். சூரியன்ல பாத்தீங்க அப்படின்னா 90% ஹைட்ரஜன், அப்புறம் 10% ஹீலியம். ஜூபிட்டர்லயும் 90% ஹைட்ரஜன், 10% ஹீலியம் இருக்கும். அதுவும் கேஸ் ஜெயண்ட் தான். இப்போ நம்ம இப்படி யோசிக்கலாம், ஜூபிட்டர் ஒருவேளை ஸ்டாரா ஃபார்ம் ஆக வேண்டிய ஒரு ஆப்ஜெக்டோ பிளானட்டா மாறிச்சோ அப்படின்றதும் அந்த மாதிரி ஆங்கிள் நம்ம யோசிக்கலாம். ஆனா அதுல ஒரு உண்மை இருக்கு. ஜூபிட்டர் ஸ்டாரா மாற வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா அது மாறல.
இப்ப ஹைட்ரஜனும், ஹீலியம் மட்டும் தான் இருக்கா ஜூபிட்டர்ல? அப்படின்னா இல்ல. இந்த மீத்தேன், அமோனியா இந்த மாரி நெறைய இருக்கு. ஆனா எல்லாமே வந்து நெக்லிஜிபிள் குவான்டிட்டில இருக்கு. நம்ம வந்து ஒரு பெரிய பெர்சன்டேஜ் சொல்ற லெவலுக்கெல்லாம் இல்ல. ஆனா மேஜரா பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும், ஹீலியம் தான். இப்ப நம்ம ஜூபிட்டர் வந்து ஸ்டாரா இருக்கலாமோ அப்படின்ற அந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆனது அந்த டைம்க்கு போவோம். இப்ப வந்து நம்ம சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து ஒரு நெபுலா ஃபார்ம்ல தான் இருந்தது. அப்புறம் கிராவிட்டி புல்ல தான் வந்து நம்ம சூரியன் வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த டைம்ல தான் வந்து ஜூபிட்டரும் ஃபார்ம் ஆச்சு. அதாவது ஜூபிட்டர் வந்து சூரியன் அப்புறம் ஜூபிட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு. இது ஜூபிட்டர் வந்து சூரியன் பக்கத்துல இருந்தது அப்போ. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து பெரிய சைஸ் தான். ஆனா ஜூபிட்டருக்கு வந்து அதே மாரி கான்ஃபிகரேஷன் தான் வந்து கிடைச்சது. சூரியன்ல என்ன இருக்கும் அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் வந்து ஜூபிட்டர்ல வந்து நடக்கல. அதனால தான் வந்து ஜூபிட்டர் வந்து ஸ்டாரா வந்து வரல. அது இவ்ளோ பெரிய சைஸா இருந்தாலும் சில ஸ்டார்ஸ்லாம் குட்டி சைஸ்லயும் இருக்கு. ஆனா ஜூபிட்டர் வந்து ஸ்டாரா வர முடியல. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அதனால வந்து நியூக்ளியர் ஃபியூஷன வந்து அதனால ஸ்டார்ட் பண்ண முடியல. உங்களுக்கு நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, அதனோட வீடியோ லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அத போய் பாருங்க. அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து சன்லைட் வந்து வருது நம்மகிட்ட நமக்கு. ஸோ இப்போ இந்த ஜூபிட்டர்லயும் வந்து அந்த ஹைட்ரஜன் கேஸ் அழுத்தத்துல வந்து அதனால வந்து அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அந்த செயின் புரோட்டான் புரோட்டான் செயின் ரியாக்ஷன் வந்து அதனால ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால வந்து ஜூபிட்டருக்கு வந்து ஒரு ஃபியூல் சோர்ஸ் கிடையாது. அதனால வந்து அது பிளானட்டா மாறிச்சு. ஆனா சூரியன்ல வந்து அதுக்கு எதிர்மாறா வந்து அங்க வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து சூரியன் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குற சூரியனா இருக்கு. இல்லாட்டி வந்து அது வந்து சூரியன்ல ஒரு பிளானட் ஒரு ஜாயன்ட் பிளானட்டா கூட மாறி இருக்கலாம். ஆனா சூரியன் வந்து அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆனதுனால வந்து அது ஸ்டாரா நம்மளுக்கு வந்து தெரியுது. ஆனா ஜூபிட்டர் வந்து கிடையாது. ஆனா ஜூபிட்டர்ல பார்த்தீங்கன்னா, சூரியன்ல இருக்கிற மாரி அதே பிரஷர் அழுத்தம் இருக்கு. இப்ப ஜூபிட்டரோட கிளவுட்ஸ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2000 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 200,000 அதாவது 2,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அந்த டாப் லேயர் கிளவுட்ஸே வந்து இருக்கு. அந்த ஹைட்ரஜன் கேஸ். அதுக்கப்புறம் உள்ள அந்த மிடில் லேயர் அப்புறம் பாட்டம் லேயர் கிளவுட்ஸ்லாம் போணும். அப்ப பார்த்துங்க ஜூபிட்டரோட அந்த அழுத்தம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ ஜூபிட்டர்ல வந்து அழுத்தம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து நீங்க வந்து உள்ள போக போக வந்து என்ன ஆகுதுன்னா, ஹைட்ரஜன் வந்து லிக்விட் ஹைட்ரஜனா வந்து மாறிடும். ஸோ அந்த அந்த மாரி ஒரு அழுத்தம் வந்து நீங்க உள்ள போய் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாரி மாறிடும். இன்னும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன், ஹீலியம் எல்லாம் வந்து அது சாலிட் ஸ்டேட்ல மாறிடும். அதுக்கு வந்து பெரிய அழுத்தம் வேணும். ஸோ ஜூபிட்டர் வந்து அந்த மாரி ஒரு அழுத்தத்துல இருக்கிற பிளானெட். ஆனா நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகாதனால அது ஸ்டாரா வந்து மாறல. இந்த ஜூபிட்டரோட மாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னா, இன்னொரு கான்செப்ட் வந்து நான் வந்து விளக்குறேன். அது வந்து பேரிஸ் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பேரிஸ் சென்டர் வந்து என்ன அப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. இப்ப வந்து இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஜெக்ட்க்கு வந்து மாஸ் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் வந்து இந்த ஒரு கன்ஃபிகரேஷன்ல பக்கத்துல இருக்கும்போது, இந்த மாஸஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா, இதனோட சென்டர் பாயிண்ட் வந்து எங்கேயோ நடுவுல இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் 2த்துக்கும் நடுவுல இருக்கும். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் சுத்துது அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்டும் அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு தான் வந்து சுத்தும். இப்ப வந்து அதுக்கு உதாரணம் வந்து நம்ம ப்ளூட்டோவும் அதனோட மூன் அதாவது ஷரன். அந்த மூன் வந்து பார்த்தீங்கன்னா, 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாஸ் தான். அதனால வந்து இந்த அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நடுவுல எங்கேயோ இருக்கு. அதனால வந்து இப்படி சுத்துறதுனால நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, அது வந்து நம்ம டைடல் லாக் அப்படின்றோம். ஸோ அந்த மாஸ் நோக்கி சுத்தும். ஆனா சூரியன் வந்து பெரிய மாஸ். இப்ப அந்த சூரியன்ல வந்து இப்ப நம்ம இந்த சூரியனா இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த சூரியனுக்கு வந்து மத்த பிளானெட்ஸ்லாம் சுத்திட்டு இருக்கு. ஆனா எல்லா பிளானெட்ஸும் வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு. நம்ம கடுகு சைஸ்ல இருக்கு எல்லா பிளானெட்ஸும் சூரியனுக்கு. அதனால வந்து அதுக்கு வந்து அவ்வளோ மாஸஸ் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஆனா சூரியன் வந்து எங்க சென்டர் இருக்கோ, அந்த இடத்துல தான் வந்து சூரியனுக்கு வந்து சென்டர் இருக்கு. அதனால வந்து சூரியன் வந்து இந்த ஆக்சிஸ்ல அப்படியே சுத்திட்டு இருக்கு. ஆனா ஜூபிட்டர் கேஸ்ல மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட். இப்ப ஜூபிட்டர் நம்ம கொண்டாந்துட்டோம் அப்படின்னா, இந்த மாஸ் வந்து எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னா, இந்த அந்த மாஸோட 2 இடத்துலயும் இருக்கிற அந்த சென்டர் வந்து சூரியனுக்கு வெளியில இருக்கு. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜூபிட்டர் சுத்தும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து அந்த மாஸ சுத்தி இப்படி கொஞ்சம் வந்து வாபிள் ஆகும். ஏன்னா, அதோட சென்டர் வந்து சூரியனுக்கு உள்ளார இல்ல. சூரியனுக்கு கொஞ்சம் வெளியில இருக்கு. அதனால சூரியன் வந்து அந்த சென்டர நோக்கி இப்படி சுத்துது. ஜூபிட்டர் சுத்தும்போது. அப்ப பார்த்துங்க ஜூபிட்டர் வந்து எவ்வளோ ஒரு மாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சூரியன பண்ணுது. ஏன்னா, சூரியன் வந்து அதனோட ஆக்சிஸ்ல வந்து ஸ்டெடியா வந்து இல்ல. அந்த சென்டர் வந்து வெளியில இருக்கு. இப்ப இன்னொரு உதாரணம் வந்து என்னன்னா, நம்ம எர்த் அண்ட் மூன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூன் வந்து எர்த்த சுத்துறதுனால வந்து நம்ம எர்த்தோட சென்டர் வந்து வெளியில இருக்கா அப்படின்னா, கிடையாது. இந்த 2 மாஸ்க்கு நடுவுல இருக்க சென்டர் வந்து வெளியில இல்ல. எர்த்ல தான் இருக்கா. அதனால தான் வந்து மூன் சுத்தும்போது நம்ம எர்த் வந்து ஒரு ஆக்சிஸ்ல தான் சுத்துது. என்ன சென்டர் பாயிண்ட் இருக்கோ அந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்து மெயின்டெயின் பண்ணுது. ஆனா ஜூபிட்டர் கேஸ்ல வந்து இந்த பேரிஸ் சென்டர் பாயிண்ட் வந்து வெளியில இருக்கு. அந்த பேரிஸ் சென்டர் பாயிண்ட் வந்து வெளியில இருக்கிறதுனால சூரியன் வந்து ஜூபிட்டர் சுத்தும்போது மட்டும் அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால அது வந்து ரவுண்ட் அடிக்கும் அந்த சென்டர்ல. ஸோ இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஜூபிட்டர் வந்து எவ்வளவு தொலைவுல இருந்தாலும் இது வந்து இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு. ஜூபிட்டரோட ஸ்பீட் வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு உதாரணம் தரேன். நம்ம வேர்ல்ட்ல வந்து நம்ம இந்த ஸ்டார்ம் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. நம்ம அந்த எர்த் ஸ்பின் ஆகுறதுனால அந்த ஸ்டார்ம் எல்லாம் வந்து ஒரு கன்ஃபிகரேஷன் வந்து சைக்ளோன், ஹரிக்கேன் அந்த மாரி ஃபார்ம் ஆயிடும். ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல வந்து அந்த கிளவுட்ல வந்து அழிஞ்சு போயிடும். ஆனா ஜூபிட்டர்ல பார்த்தீங்கன்னா அந்த மாரி மெகா ஸ்டார்ம்ஸ் இருக்கு. அதாவது இந்த எர்த் சைஸ்ல வந்து ஸ்டார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்டார்ம் வந்து கழியறதுக்கே வந்து என்னன்னா, அது வந்து
பல செஞ்சுரிஸ் ஆகும். ஒரு 300, 400 செஞ்சுரிஸ் வந்து ஆகும். அந்த ஸ்டார்ம் வந்து அது எல்லாமே கழியறதுக்கு. ஜூபிட்டர் நீங்க டெலஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கறது வந்து அந்த ஜெயன்ட் ரெட் ஸ்பாட். அந்த ரெட் ஸ்பாட் வந்து ஒரு பெரிய ஒரு ஹரிக்கேன் மாரி ஒரு ஸ்டார்ம் அது. அது வந்து எர்த்தோட பெருசு அந்த ஸ்டார்மு. அந்த ஸ்டார்ம் வந்து இன்னும் ஃபேட் அவுட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் வந்து அந்த ஸ்டார்ம் வந்து முடியல. அது வந்து ஆரம்பிச்சது 300, 400 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. இன்னும் வந்து அது முடியாம இது போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது காரணம் வந்து ஜூபிட்டரோட வந்து ஸ்பீடு. அவ்வளோ பெரிய ஜெயன்ட் பிளானட் இருந்தாலும் வந்து, ஆனா ஒரே நாள்ல 10 மணி நேரத்துல வந்து ஃபுல் ரொட்டேஷன் அது பண்ணிடுது. அதனால வந்து என்னன்னா, அந்த ஸ்பீட்ல வந்து அந்த ஸ்டார்ம்ஸ் எல்லாம் வந்து பெருசு பெருசா ஃபார்ம் ஆகி அதனால வந்து முடியாம போயிட்டு இருக்கு. அப்போ ஜூபிட்டரோட ஸ்பீட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. ஜூபிட்டருக்கு வந்து மொத்தம் 95 மூன்ஸ் இருக்கு. ஆனா கலீலியோ வந்து டெலஸ்கோப்ல பார்க்கும்போது அவருக்கு வந்து 4 தான் தெரிஞ்சது. அவர் வச்ச அந்த டெலஸ்கோப்ல. அந்த 4மே ஏன் தெரிஞ்சது அப்டின்னா, அந்த மூன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எர்த் மாரி பெரிய 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 மூன்ஸ். அதனால தான் வந்து அவர் டெலஸ்கோப்ல வந்து தெரிஞ்சது. இப்போ கூட நீங்க வந்து பைனாகுலர் வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 4 மூன் வந்து தெரியும். அந்த 4 மூன்ஸ் வந்து ஜூபிட்டரோட மேக்னெட்டிக் சிஸ்டம்க்கு உள்ளார இருக்கு. அது இன்னொரு விஷயம். அது மேக்னெட்டிக் சிஸ்டம் நம்ம எடுத்தோம் அப்டின்னா, நம்மளோட எர்த்ல பார்த்தீங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ரொம்ப பெருசு. அது வந்து எர்த்த தாண்டி பல 1000 மைல் வந்து படர்ந்திருக்கு. ஜூபிட்டர்ல பார்த்தீங்கன்னா, அது மெகா சைஸ்ல இருக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஜூபிட்டர் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்டா இருக்கிறதுனால, இந்த 4 மூன் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார இருக்கு. அப்ப பாத்துங்க 4 மூனோட வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட சைஸ். மீதி அந்த 95ல இந்த 4 போச்சுன்னா, மீதி இருக்கிற அந்த மூன்ஸ் வந்து வெளியில இருக்கு. இப்போ இத நம்ம விஷுவலைஸ் பண்ணனா இப்படி கம்பேர் பண்ணீங்க. இப்ப வந்து நம்மளோட நிலா வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார இருந்தது அப்படின்னா, அது வந்து எவ்வளோ பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்திருக்கணும். அதாவது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நிலா வரைக்கும் படர்ந்து இருந்ததுன்னா, அப்போலாம் அந்த டிஸ்டன்ஸ் பாத்துங்க எவ்வளோ பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்திருக்கும் அப்படின்னு. ஜூபிட்டருக்கு வந்து அந்த மாரி 4 மூன்ஸ் வந்து உள்ள இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமே. இந்த சோலார் சிஸ்டம்ல வந்து இந்த ஜூபிட்டரும், சூரியனும் ஃபார்ம் ஆயிட்டோனே வந்து எர்த் அந்த மாரி பிளானெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகல. ஏன்னா ஜூபிட்டர் வந்து பெரிய ஆப்ஜெக்ட். அதனால பெரிய கிராவிட்டி இருந்தது. அதனால வந்த ஆப்ஜெக்ட்ஸ் அந்த கல்லெல்லாம் வந்து ஜூபிட்டர் வந்து முழுங்கிச்சு. ஆனா எப்படி வந்து எர்த் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இன்னொரு பினாமினன் நடந்தது. வெளியில வந்து சாட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. இப்ப சாட்டர்ன் வந்து கொஞ்சம் டீசென்ட்டான ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் தான். சாட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டோனே என்ன பண்ணிச்சு அதுன்னா, அது ஜூபிட்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுச்சு. அதனால ஜூபிட்டர் வந்து சூரியன் பக்கத்துல வந்து ஜூபிட்டர் வந்து தள்ள ஆரம்பிச்சுச்சு. இப்ப இருக்கிற பொசிஷன் வரைக்கும் சாட்டர்ன் வந்து ஜூபிட்டர் வந்து தள்ளி விட்டுச்சு. இப்ப ஜூபிட்டர் தள்ளினதுனால என்ன ஆச்சுன்னா, மத்த டஸ்ட் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி நம்ம எர்த், மார்ஸ் இந்த மாரி குட்டி குட்டி பிளானெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. இப்போ ஒருவேள சாட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி இல்ல அப்டின்னா, ஜூபிட்டர் வந்து எல்லாத்தையும் வந்து டாமினேட் பண்ணி, நம்ம எர்த் அந்த வீனஸ் இந்த மாரி பிளானெட்லாம் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சோலார் சிஸ்டம்ல 2 தான் இருந்திருக்கும். ஒண்ணு சூரியன், இன்னொன்னு ஜூபிட்டர். ஏன்னா ஜூபிட்டர் வந்து அவ்ளோ ஒரு கிராவிட்டி ஃபீல்ட் இருக்கிறதுனால வந்து, அது எல்லாமே வந்து கண்ட்ரோல்ல எடுத்திருக்கும். இப்போ இந்த ஜூபிட்டரோட கிராவிட்டி ஃபீல்ட் இருக்கிறதுனால வந்து, நம்ம எர்த் ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாம, எர்த் வந்து சர்வையும் ஆகுது. அது எப்படி சர்வை ஆகுது அப்டின்னா, இப்போ ஜூபிட்டரோட கிராவிட்டி ஃபீல்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால வந்து, நெறைய அந்த கற்கள் நம்ம அவுட்டர் சோலார் சிஸ்டம்ல இருந்து வர கற்கள் வந்து ஜூபிட்டர தாண்டி தான் வரணும். ஆனா, அந்த கல்லு எல்லாமே வந்து ஜூபிட்டரோட அந்த கிராவிட்டி ஃபீல்ட்ல வந்து மாட்டிட்டு, அது அங்கேயே தான் இருக்கு. ஜூபிட்டர சுத்தி. ஸோ, அதெல்லாம் இன்னும் வந்து டிராவல் ஆகி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அது வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ, அதனால வந்து என்னன்னா, நம்ம நெறைய கற்கள் வந்து நம்ம எர்த்துக்கு வந்து வரது வந்து பிரிவென்ட் பண்ணி, உள்ள இருக்கிற அந்த டேமேஜ் எல்லாம் வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. நமக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல வந்து என்னன்னா, ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் வந்து இருக்கு. அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் வந்து அது வந்து சின்ன சின்ன கற்கள் வந்து அதுவும் ஜூபிட்டரோட கிராவிட்டி ஃபீல்ட்ல வந்து கிட்ட இருக்கிறதுனால அது மாட்டிட்டு இருக்கு. அதனால வந்து அந்த கற்கள் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து கிளம்பி நம்ம எர்த்துக்கு வராது. வேற ஏதாவது கல்லு இடிச்சு தான் வந்து அந்த கல் வந்து டிஸ்பிளேஸ் ஆகி நம்ம எர்த்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப ஜூபிட்டர் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எர்த் அதுக்கப்புறம் மெர்க்குரி, வீனஸ் இந்த பிளானெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சேஃபான ஒரு ஸ்பாட்ல இருக்கு. நம்ம ஜூபிட்டர் வந்து ஒரு பிக் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பா வந்து அவுட்டர் சோலார் சிஸ்டம்ல இருந்து எது வந்தாலும் ஜூபிட்டர் தாண்டி தான் உள்ள வரணும். அப்படி தாண்டி உள்ள வந்துச்சு அப்படின்னா, அது வந்து அது மெகா சைஸா வந்து ஒரு கல்லா இருக்கணும். ஜூபிட்டரோட கிராவிட்டி ஃபீல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால தான் வந்து நம்மளால வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம் வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் கொண்டு போக முடியுது. ஜூபிட்டர் மட்டும் இல்லன்னு வச்சுக்கங்க, நம்மளால வந்து அவ்வளோ ஃபியூல் செலவு பண்ணி நம்ம அவுட்டர் சோலார் சிஸ்டம் வரைக்கும் வாயேஜர் ஏர்கிராஃப்ட் எல்லாம் கொண்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஜூபிட்டரோட கிராவிட்டிய வந்து ஸ்லிங் ஷாட் மாரி நம்ம யூஸ் பண்றோம். ஸ்லிங் ஷாட்னா அந்த பிளானெட்ட வந்து நெறைய டைம் ரவுண்ட் அடிச்சு, ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்ட வந்து ஆக்ஸலரேட் பண்ணி நம்ம அனுப்புறோம். அதனால தான் வந்து வாயேஜர்லாம் வந்து அவ்வளோ தூரம் போக முடிஞ்சது. ஜூபிட்டர் மட்டும் இல்ல அப்டின்னா, நம்மளால வந்து நம்ம எர்த்த தாண்டி மார்ஸ் வரைக்கும் வேணா போலாம். அதுக்கு மேல போறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த அந்த மத்த பிளானெட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரேஷனே பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளுக்கு அதுக்குள்ளார என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும். ஜூபிட்டர் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுது. நம்மளோட ஹியூமனோட இந்த சயன்ஸ் குரோத்ல.
உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்க ஜூபிட்டர்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி டைமண்ட்ஸ் தான். ஏன்னா ஜூபிட்டர்ல இருக்கிற அந்த பிரஷர்னால வந்து டைமண்ட்ஸ் தான் வந்து மழையே. இந்த டைமண்ட்ஸ் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அத போய் பாருங்க. அந்த டைமண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அந்த மாரி கான்செப்ட். ஒரு சுருக்கமா சொல்லப்போனா, ஒரு பிரஷர்ல தான் வந்து டைமண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பன் ஆட்டம்ஸ்லாம் ஒரு பிரஷர்ல வந்து வந்தது அப்படின்னா, ஜூபிட்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த டைமண்ட்ஸ் தான் வந்து மழையா பெஞ்சுட்டு இருக்கு. ஸோ நீங்க போயிட்டு பக்கெட் எடுத்துட்டு போய் நீங்க அங்க நின்னீங்கன்னா, அந்த மழையெல்லாம் டைமண்ட்ஸ் தான். அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது தான். நீங்க ஜூபிட்டர் வந்து கேஸ் ஜெயண்ட் அப்படிதான் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படின்னா வந்து அந்த ஹோல் பிளானெட் வந்து வெறும் கேஸ் மட்டும் தான் இருக்கா? அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அது பல 1000 கிலோமீட்டர் அதாவதுன்னா 2,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் அப்பர் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியரே வந்து கேஸ் தான். அப்பனா நீங்க டிராவல் பண்ண பண்ண வந்து அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, அந்த கேஸ் வந்து லிக்விடா ஃபார்ம் ஆயிடும் ஒரு பாயிண்ட்ல. அப்புறம் இன்னும் உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா, அந்த லிக்விட் வந்து சாலிடா ஃபார்ம் ஆயிடும். அப்பனா நம்ம வந்து கேஸ் ஜெயண்ட்ன்றது மேஜர் போர்ஷன். ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து அது வந்து ஒரு சாலிடா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு தூரம் போய் ஆகணும். நம்மளுக்கு வந்து அந்த டெக்னாலஜி வந்து இன்னும் இல்ல. ஏன்னா அந்த கேஸ் கிளவுட்ஸ் வந்து ஃபுல்லா வந்து மறைச்சிடுது. அதனால உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து உள்ள பெனட்ரேட் பண்ணி பார்க்க முடியல. வாயேஜர்லாம் ட்ரை பண்ணுச்சு. ஆனா வந்து கிளியர் பிக்சர் இல்ல. ஆனா ஓவராலா வந்து முழுசா வந்து கேஸா தான் இருக்கு. ஆனா சாலிடும் உள்ள இருக்கும். அது வந்து சாலிட் ஹைட்ரஜன், சாலிட் ஹீலியம் இப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்றோம். சாட்டர்ன் மாரி வந்து ஜூபிட்டர்ஸ்க்கு வந்து ரிங்ஸ் இருக்கு. ஆனா வந்து அது ரொம்ப தின்னா இருக்கு அந்த ரிங்ஸ். நம்மளுக்கு இங்கருந்து தெரியாது. இந்த வாயேஜர் ஏர்கிராஃப்ட் எல்லாம் போகும்போது தான் வந்து அந்த ரிங்ஸ் இருக்கு அப்படின்றத டிடெக்ட் பண்ணாங்க. ஸோ ஜூபிட்டருக்கு ஒரு தின் லேயர் ஆஃப் ரிங் வந்து சுத்திட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் கொலாப்ஸ் ஆயிடும். இப்ப கிராவிட்டி புல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வந்து அந்த ரிங்ஸும் வந்து ஒரு மெட்டீரியல் தான். அது எப்ப வேணாலும் ஜூபிட்டர்ல கொலாப்ஸ் ஆயி அது வந்து பார்ட் ஆஃப் ஜூபிட்டராவே மாறிடும். இல்ல ஜூபிட்டர் வந்து ஒரு காலத்துல வந்து பெரிய ரிங்கா இருந்திருக்கும் சாட்டர்ன் மாரி. ஆனா இப்ப வந்து கொலாப்ஸ் ஆயி இப்ப நம்ம பார்க்கிறது வந்து தின் ரிங்கா தான் வந்து இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கு. சரி. இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கு முடிஞ்சா வந்து பதில் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இப்ப நம்ம வந்து சோலார் சிஸ்டம் வந்து பிளானெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மெர்க்குரி இருக்கு, வீனஸ் இருக்கு, அப்புறம் வந்து எர்த் இருக்கு, மார்ஸ் இருக்கு. இப்போ மெர்க்குரியோட சைஸும், வீனஸோட சைஸும் டிஃபரெண்ட். வீனஸ் தான் வந்து பெருசு. வீனஸோட எர்த்தோட சைஸ் வந்து பெருசு. ஆனா மார்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, எர்த்தோட சைஸோட சின்னது. அதுக்கப்புறம் ஜூபிட்டர் போனா அது மெகா சைஸ். இப்ப கொஸ்டின் வந்து என்னன்னா, எர்த்துக்கு அப்புறம் மார்ஸ் தான் வருது. ஆனா மார்ஸோட சைஸ் வந்து எர்த்தோட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். நியாயப்படி பார்த்தா. ஆனா வந்து மார்ஸ் வந்து எர்த்தோட சைஸோட கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன் வந்து அந்த சைஸ் வந்து நம்ம இன்கிரிமென்டலா வந்து ஏறிட்டே போல? ஏன் நடுவுல மார்ஸ் மட்டும் ஒரு ஆட் மேன் அவுட்டா இருக்கு? இதுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஒரு நல்ல டிஸ்கஷனா இருக்கும். நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஜூபிட்டர் பிளானெட் பத்தி கொஞ்சம் விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியும்படி. உங்களுக்கு என்னோட கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் போய் ரெஃபர் பண்ணுங்க இந்த சேனல. அவங்களும் வந்து இந்த கான்டென்ட்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.